நண்பர்களே, ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீ சிவசக்தி சேனல். இப்போ நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். எந்த நோயை குணப்படுத்துறது, இதை எதை வச்சு நம்ம செய்கிறது அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். இது சுத்தகரிக்கிற முறையை சொல்கிறேன், அப்புறம் சாப்பிட்ற விஷயத்த நான் சொல்கிறேன். இது 5 முகம் ருத்ராட்சி தான் தேவை நம்மளுக்கு. இது எதுக்கு அப்படின்னா, அதையும் சொல்லிடுறேன். பக்கவாதம் இருப்பவர்களை நாம் எப்படி குணப்படுத்துறது, குணமாக்குவது அப்படின்ற ஒரு விஷயந்தான் இந்த 5 முகம் ருத்ராட்சியினுடைய பொடியே. நான் இதுக்கு இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கவனமாக கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க, எப்படி சுத்தகரிக்கணும் அப்படின்னு. பாருங்கள் நண்பர்களை, இது 5 முக ருத்ராட்சி நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ருத்ராட்சி நீங்கள் கடையில் கேட்டு வாங்கிக்கிங்க, கேட்டவோட கொடுப்பாங்க. 5 முக ருத்ராட்சி கொடுங்க அப்படின்னு ருத்ராட்சி கடை நிறையா விற்கிறாங்க. நீங்கள் கோவில் குளம்னு போகிறீங்க, திருவண்ணாமலை அந்த மாதிரி இடத்துங்களில் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா ருத்ராட்சி விற்கிறதுக்குன்னே கடை தனியாக இருக்கும். அந்த கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க. ஒரு 10, 20 உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 30 இல்லை ஒரு சர மாலை அப்படியே கேட்டு கூட வாங்கிக்கலாம். அது என்ன ஒரு 250 ரூபா, 300 ரூபா இல்லை ஒரு 400 ரூபா வரைக்கும் இருக்கும். வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு எடுத்துகிட்டு அந்த கம்பி மாலையாக இருந்தால் உள்ளே இருக்கிறது எல்லாம் எடுத்துகிட்டு அந்த ருத்ராட்சி மட்டும்தான் நம்மளுக்கு தேவை, அதை எடுத்துக்கோங்க. இதை சுத்தகரிக்கிற முறை வாங்கின உடனே அது மற்றவங்க எத்தனையோ கை கால் பட்டிருக்கும், என்னென்னவோ செஞ்சுருப்பாங்க, அதை சுத்தகரிக்கணும். வாங்கின சுத்தகரிக்கிறது ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு சிட்டிக்கு திருநீர் போடுங்க. அதுக்கு அந்தாண்ட மஞ்சள் தண்ணியை ஊற்றிட்டு, தண்ணியில் ஒரு சிட்டிக்கு திருநீர், கொஞ்சம் மஞ்சள் தூள் கொட்டி இதை நல்லா அழைச்சிடுங்க. அழைச்சி எடுத்துட்டு பிறகு பால், ஒரு டம்ளர் பால் ஊற்றிட்டு அதில் நல்லா க்ளீனாக அழைச்சி எடுத்துட்டு, திரும்பவும் எலுமிச்சம் சார் பிழிஞ்சு அதை வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் நேரம் அழைச்சி அதை கழுவி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்ட பிறகு அப்புறம் இளநீர் ஒன்று, இது தேவை. இளநீர் கிடைக்கல அப்படின்னா தேங்காயை உடைச்சி கூட அந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றி அந்த தண்ணியில் அழைச்சி எடுத்துக்கோங்க. அழைச்சி எடுத்துக்கிட்டு திரும்ப கொஞ்சம் லாஸ்ட்டில் அழைச்சி எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு சுத்தமாக அழைச்சிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்ட பிறகு இதை வெயிலில் கொட்டிலாம் காய வைக்கக்கூடாது, நிழலில் தான் உணர்த்தணும். நிழலில் ஒரு பேப்பர் மேலே வச்சு நல்லா ஃபேனு போட்டு விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ளே அது ஆறிடும். ஆறின பிறகு இதை எடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம இஞ்சி பூண்டுலாம் இடிப்போம் இல்லையா, கல் இருக்கும், உரல் கல் மாதிரி சின்னதாக, அந்த உரலில் நீங்கள் இடிக்கலாம். அப்படி இல்லை பெருசாகவே நல்ல கல் இருந்துச்சுன்னா அதில் கொட்டி இடிக்கலாம். இடிக்கணும். இதை நீங்கள் நல்லாவே அதில் கொட்டி இடிச்சிட்ட பிறகு, இது நல்ல கெட்டியான பொருள், நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரணமாக கிடையாது. இதை நீங்கள் இடித்து எடுத்துக்கிறீங்க. எடுத்து கொஞ்சமாக இடித்து நல்லா அது கொஞ்சம் நம்ம சின்னதாக இந்த பருப்பு அளவுக்கு அது இது மாதிரி தான் இது இடிக்க முடியும். பவுட்ரு பண்ணி அதிலே இடிக்க முடியாது. அதில் முடிஞ்சால் நீங்கள் பவுட்ரு பண்ணி நாங்கள் இதிலே இடிக்கிறோம் அப்படின்னா இன்னும் சந்தோஷம்தான். அதை இடிச்சுக்குவாங்க. இடிச்சிட்டு இதை இடிக்க முடியல, பாதி அடிச்சிருக்கீங்கன்னா ஒரு சின்ன மிக்ஸி இருக்குல்ல, ஜார், அந்த ஜாரில் போட்டு இதை நல்லா பொடி பண்ணி எவ்வளோ நைஸாக அரைக்கணுமோ அந்த அளவுக்கு திரும்ப இதை போட்டு நீங்கள் அதை அரைச்சிக்கோங்க. தூள் பண்ணிக்கிறீங்க. தூள் பண்ணிவிட்டு இதை வஸ்திர காயம் பண்ணணும். வஸ்திர காயம் பண்ணுறதுனா எப்படி, ஜல்லடை மாதிரி ஒரு துணி இருக்கும், நைஸான துணி, இந்த நல்ல மாவு ஜலிச்சா அதை கீழே விழுற மாதிரி, அந்த மாதிரி ஒரு துணியை எடுத்துக்கிட்டு அதில் நீங்கள் பவுட்ரு பண்ணிக்கிறத அதில் கொட்டி நல்லா ஒரு பெரிய ஒரு பாத்திரத்தை வச்சு நீங்கள் ஜலிச்சிங்கன்னா இது கிளீனாக நம்ம முகத்துக்கு போடுற பவுட்ரு எப்படி வருதோ அந்த மாதிரி அந்த பவுட்ரு ஆகிடும். அவ்வளோ நைஸாகிடும். இதை ஒரு 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 டப்பிலேயோ ஒரு பாட்டிலே போட்டு பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. இது எப்பவுமே கெடாது. இதை நீங்கள் பத்திரப்படுத்தி எடுத்து வச்சுன்னுக்கிறீங்க. இது கூட என்ன செய்யணும், எதை சேர்த்தணும்,
இதுக்கு துளசி செடி இருக்குது பார்த்தீங்க, துளசி செடி நம்ம வீட்டிலே இருந்தாலும் பறித்து எடுத்துக்கோங்க. அதை பறித்து எடுத்துகிட்டு வரும்போது தண்ணியில் அழைக்கணும். ஏன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, பூச்சி கூண்டுலாம் இருக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு, நல்லா நம்ம பிடிச்ச ஒரு கைப்பிடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு நீங்கள் அந்த துளசியை எடுத்துகிட்டு வரணுங்க. துளசியை எடுத்துகிட்டு வந்து அதை பறித்து எடுத்துகிட்டு வரீங்க. தண்ணியில் போட்டு நல்லா அழைச்சிடுங்க. நல்லா க்ளீனாக அழைச்சிட்டு உங்களுடைய குலதெய்வத்தை நல்லா வேண்டிக்கோங்க. உங்கள் இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் அதை வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு நாராயணம், லக்ஷ்மி இவங்களுடைய அவங்கள மனசார வேண்டிக்கோங்க. இதை வேண்டிக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த அதே உரலில் வந்துட்டு சின்ன உரல் இருக்கு இல்லையா, அதில் போட்டு நல்லா இடிங்க, நைய இடிக்க. அப்படி கல்வம் இருந்துச்சு, அம்மி இருந்துச்சு, அதில் போட்டு நல்லா அரைச்சிக்குவோங்க. ஏன்னா தாசி தண்ணி விட்டு இதை அரைக்கக்கூடாது, அதனால் சொல்கிறேன் நான். தாசியை தண்ணி விட்டு மிக்சியில் போட்டு ஆட்டிடலாமா அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படி பண்ணாதீங்க. நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அடித்து நல்லா இடித்து எடுத்துக்கினீங்கன்னா, நீங்கள் இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, டெய்லியுமே தான் எடுத்துக்கணும். இதை ஒரே மட்டும் ஒரு அரைப்படி ஒரு 4-5 பிடி அறுத்துட்டு ஜார் போட்டு நாங்கள் ஜாரில் போட்டு அரைச்சி வடிகட்டி வச்சுக்கலாமா அப்படின்னா அது மாதிரி பண்ணக்கூடாது. அது கிடையாது. நீங்கள் தேவையான அளவுக்கு பறிச்சுட்டு வரீங்க ஒரு பிடி, அதை நல்லா நசுக்கி கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. எல்லாம் நசுக்கிங்க. நசுக்கிட்டு என்ன பண்ணிங்கன்னா, துணி அதில் போட்டு நல்லா பிழிஞ்சு சாறு எடுத்துக்கோங்க. செப்பரேட்டாக சாறு எழுந்த அளவுக்கு ஒரு அவுன்ஸு, ஒரு பாலடை அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த பாலடை அளவுக்கு இந்த சாறு, பிழிஞ்ச சாறை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ நீங்கள் ரெடி பண்ணி இடித்து வச்சுருக்கீங்க. இது பவுடரை இடித்து வச்சுக்கிறீங்க. இதை அளவு ஒரு பட்டாணி அளவு இந்த பவுடரை நீங்கள் எடுத்துக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ ஒரு அரை ஸ்பூன் 1/4 ஸ்பூனு இதை எடுக்கிறீங்க. இதை இந்த நம்ம ருத்ராட்சியை ரெடி பண்ணி வச்சுக்கிறத 1/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அந்த 1/4 ஸ்பூனில் பாதி, இப்போ 1/4 ஸ்பூன் எடுக்கிறீங்க, அதில் பாதி எவ்வளோ அளவுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த 1/4 ஸ்பூனு அளவு எடுத்துக்கிட்டு ரெண்டையும் சேர்த்து ஒரு டம்ளரில் கலக்குங்க. ரெண்டையும் கலக்கும் போதும் லக்ஷ்மி நாராயணா எனக்கு இருக்கிற பிரச்சனை குணமாக வேணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. வேறு என்ன இல்லை உங்கள் குலதெய்வத்தினுடைய பேரை சொல்லி நினச்சிக்கோங்க. அப்படி எனக்கு குலதெய்வமே தெரியாது அப்படின்னாலும் முன்னோர்கள் பேர் இல்லை உங்கள் தாய் தந்தையினுடைய பெயர், இதை ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டு இதை நீங்கள் எடுக்கிற நேரம் என்ன நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் உதயத்துக்கு முந்தி, அப்படின்னா 5 to 6க்கு உள்ளார இந்த வேலையை நீங்கள் எடுத்துக்கணும். அப்படி காலையிலே நான் பிரம்ம முகூர்த்தம்னு ஒன்று வருது, அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எடுத்துக்கலாமா அப்படின்னா இன்னமும் சௌரியமான விஷயந்தான். இதை எடுத்துக்கணும். இந்த தூளை செய்து இப்படிலாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதை உள்ளுக்கு எடுக்கிறது நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த டைமில் தான் எடுக்கணும். இது எத்தனை நாள் வரைக்கும் சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக 48 நாள் நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் இந்த விஷயத்தை செய்து வந்தீங்கன்னா பக்கவாதம் பூர்ணமாக குணமாகும். இதில் எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது. சரிங்களா? இதை செய்ய வேண்டிய செலவு நீங்கள் வைத்திகாருக்கு போயிட்டு 5000 10,000 கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களுடைய வேலை என்ன, இதை வாங்கிட்டு வரீங்க, இதை சுத்தகரிக்கிறீங்க. இதை சார் துளசி சாறு எங்கே வேணாலும் துளசி மாடங்களில் கிடைக்கிது, நம்மளை சுற்றி கிடைக்கிது. பறிச்சுட்டு இதை டெய்லி நீங்கள் சாப்பிட்றதுனால உடம்பில் இருக்கிற உபாதிகள் அனைத்தும் சுத்தமாகும். பக்கவாதம் வரவே வராது, குணமாயிடும். இந்த விஷயத்தை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, என்கிட்ட வாங்கி நீங்கள் சாப்பிடணும் அப்படின்ற நோக்கமெல்லாம் எங்களுக்கு கிடையாது. நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இதே இன்னொரு விஷயம், இதை சாப்பிட்றதுனால வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறது சரியாகும், குணமாகும். இப்போ மூச்சு திணறல் அதிகமாக இருக்குது, எனக்கு மூச்சு வாங்குது, மேலே மாடி மேலே ஏறும் போதும் இறங்கும் போதும் எனக்கு மூச்சு வாங்குது அதிகமாக அப்படின்றத நிச்சயம் இது குணப்படுத்தும். இந்த பொருளை, இந்த 2 பொருளுமே உங்களுக்கு அப்படி அந்த அற்புதமான ஒரு விஷயத்தை இது செய்யும். இதுக்காக நீங்கள் போயிட்டு ஒரு இடத்த போயிட்டு தேடி ஒரு டாக்டரை போய் பார்க்கணும்,
ஒரு வைத்தியக்காரர்கிட்ட போயிட்டு எண்ணெய் வாங்கிட்டு வந்து கை கால் உருவணும், நான் எண்ணெய் விஷயத்தை கூட போட்டிருக்கேன். அது இல்லாமல் இதை உள்ளே எடுத்துக்கிறது அற்புதமான வேலை செய்யும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுடைய உறவினர்களுக்கு யாரை இருந்தாலும், நண்பர்களுக்கு இருந்தாலும், உங்கள் குடும்பத்தில் எத்தனை யாருக்குன்னா இருந்தாலும் இதை நீங்கள் ஷேர் செய்யுங்க, அவங்களுக்கும் சொல்லுங்கள். இந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு தேடி இதுக்கெல்லாம் ஒரு ஓலைச்சூடியில் இருக்கிற விஷயத்தை தான் உங்களுக்கு நான் போட்டுட்ருக்கேன். அற்புதமான வீடியோ உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு இருந்தால் தான் மேலும் அடுத்தடுத்த வீடியோவில் எந்தெந்த வியாதிக்கும் எந்தெந்த நோய்களுக்கும் எந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கும் நான் உங்களுக்கு சீரம் சிறப்பாக உங்களுக்கு எளிமையான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்கள் தாராளமாக இதை செய்து எல்லாரும் பயனடையணும். நல்ல முறையில் செல்வம் செல்வாக்கும் எப்பொழுதுமே இருக்கணும். நண்பர்களே, மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மறுபடியும் உங்களுக்கு எளிமையான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.